அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி நிலை பெற்று அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரனும் புதனும் வலிமையான அமைப்பில் வலம் வருவதும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3 கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் தொடர்வதாலும் உங்களது ஒட்டுமொத்த சிரமங்களுக்குமான விடிவு காலம் ஏற்பட போகின்றது. இதுவல்லாமல் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்துவார். பொருளாதார சங்கடங்களில் இருந்து விடுபட போகின்றீர்கள். நாணய விஷய கோளாறுகளில் இருந்து மீளப் போகின்றீர்கள். எதை பற்றியும் கலங்காமல் வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிப்பீர்கள். குடும்ப நிலைமை உயரும். ஆரோக்கிய கெடுபிடிகள் விலகும். புதிய மன நிம்மதி ஏற்படும். கடன்களால் பட்டு வருகின்ற அவஸ்தைகள் விலகும். அரசு சார்ந்த அனுகூல லாபங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் இல்லத்தார் மூலம் ஒரு பெரிய நன்மை காத்திருக்கின்றது. அதனை வைத்து பெரும்பாலான கஷ்டங்களில் இருந்து மீண்டு புதிய வளர்ச்சி பாதையில் பயணிக்கலாம். உத்தியோகம், பணி, பதவியில் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள் தானாக கிடைக்கும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றீர்கள். எதிர்பாராத பரிசு, பண வரவுகளும் 13ஆவது தினம் கடந்த பிறகு கைக்கு கிடைக்கும். வயது வந்தவர்கள் 2வது வாரம் முடிந்த பிறகு ஆரோக்கியம், உணவு பழக்க வழக்கம் போன்றவற்றில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இளம் பெண்கள் பிற நபர் விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய மாதம். திருமண சுபகாரிய ஏற்பாடுகள் திட்டமிட்ட
வழிபட்டது மாதிரி நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கைகளும் திடீர் பயண ஆதாயங்களும் ஆன்மீக பயணமும் ஆசைப்படுகிற விஷயங்களும் நிறைவேறும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலம். வீண் பழிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரலாம். குடும்பத்திலும் உறவினர் பகை அதிகரிக்கும். பாக பிரிவினைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தராமல் போகலாம். தேக நலனில் கவனம் தேவை. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம். சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சூரியனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னியா ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை. எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள். வீடு வாகனம் வாங்க கடன் உதவி கேட்க விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்கக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது யோகமான நேரம்தான். படித்து முடித்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். திருமண முயற்சியும் கைகூடும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை நிகழ்த்தும் நேரம் இது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். இந்த காலத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும் மதியம் ஒரு ஊரிலும் மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். அதிகார வர்க்கத்தினரின் நட்பால் நன்மை அடைவீர்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. எனவே பொது வாழ்வில் புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழி ஆதரவு உண்டு. பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறும். வரன்கள் வாசல் தேடி வரும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். விவசாயிகளுக்கு எந்த ஒரு இழப்பீட்டையும் உற்பத்தி ரீதியாக சந்திக்க மாட்டீர்கள். 2வது வாரத்தில் மிகப்பெரிய லாபம் காத்துள்ளது. கலைஞர்களுக்கு முதல் வாரம் துறை சார்ந்த தயாரிப்புகளுக்காக பெரிய முன்தொகை ஒன்றை அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் தொடங்கி 6 தினங்கள் கடந்த பிறகு ஆச்சரியப்படுகின்ற உயர்வு ஒன்று சக கட்சி மேலிட ரீதியாக ஏற்படும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம், சுவாதி, மகம், திருவாதிரை, பூசம், மிருகசீரிடம், அஸ்வினி, ரேவதி, சதயம், உத்திராடம், திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் 17, 19, 21, 22, 25, 27, 29, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 2, 7, 8, 10, 12, 15, 16. தொடர்ந்து இந்த மாதம் திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு வைத்துக் கொண்டு வாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.